நம்ம வந்து விடாமுயற்சி மூவிக்கு போகிறோம். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். விஆர் மாலில் தான் டிக்கெட் எடுத்தோம். மார்னிங் 9:30 ஷோ. ஸோ ஆன் டைமுக்கு போயிட்டோம். சீட்டு ரெக்லைனர் டைப்பில் உட்காரத்துக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. டைட்டில் நல்லா ஆரவாரத்தோட ஃபேன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்ப வரவேற்று பார்த்தாங்க. ஏன்னா 2 வருஷம் கழித்து தலைக்கு வர படம் இது. ஓகே, படத்தோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா இது ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. இப்போது ரீசெண்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய பேருக்குள்ளே நடக்கிற ப்ராப்ளம் தான் இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. அஜித் மாஸ் காட்டாமல் காமன் மேனாக சூப்பராக அவரோட ரோலை ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரிஷாவும் அவங்களோட ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொல்லவே வேணாம், வில்லனில் கலக்கிட்டார். பட் படத்தில் வர மாதிரி ஒய்ஃபை கடத்திட்டு ஹஸ்பண்ட் போய் காப்பாற்றினா தான் ஒய்ஃப் புரிஞ்சுப்பாங்க, ஒன்று சேருவாங்கன்ற கதைலாம் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ இதுவும் யூஷுவல் ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் பிளேயில் ட்விஸ்ட்டு காமிச்சு கொண்டு போவாங்க. மூவி ஃபாரினில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்க விதம்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஒரு தடவை பார்க்கலாம். பட் இது ஓடிடி மூவி தான். தியேட்ரு போய் என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தோணலை. அஜித், திரிஷா அண்ட் அர்ஜுனுக்காக இந்த மூவியை தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். அப்புறம் அப்படியே பீஸா சாப்பிட்டு சிக்கன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு டேவை பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ, பாய்.